வெல்கம் டு ஹாண்டர் டைம்ஸ். சில சமயங்களில் நமக்கு நடக்கிற சில விஷயங்கள் உண்மையா இல்லை வெறும் கற்பனையான்னு யோசிக்கிற அளவுக்கெல்லாம் வினோதமானதா இருக்கும். அது சம்பந்தமான ஒரு கிரீப்பி பாஸ்டா ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வந்த 26 வயசு யங்ஸ்டர் தான் பாஸ்கர். அவனை பற்றி ஸ்பெஷலாக சொல்லவெல்லாம் ஒன்றும் கிடையாது. டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சா ஆஃபீஸ் விட்டா வீடு, வீக்கெண்ட்ஸில் மூவி இல்லைன்னா அவுட்டிங்னு ரொம்ப சிம்பிளான லைஃப் தான் பாஸ்கரோடது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆஃபீஸில் ஹெவி ஒர்க்லோடு முடிச்சுட்டு லேட்டாக வீட்டுக்கு வந்திருக்கான் பாஸ்கர். கொஞ்ச நேரம் யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துட்டு அப்படியே தூங்கிடலான்னு அவனோட ஃபோனை எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணி என்ன வீடியோ பார்க்கலான்னு தேடிட்டு இருக்கும்போது அவனோட ஸ்க்ரீனில் ஐ எம் கம்மிங்ன்ற ஒரு தலைப்பில் 10 நிமிஷம் வீடியோ ஒன்று சஜஷனாக வந்திருக்கு. அந்த வீடியோவை பார்க்கணுன்னு கூட அவனுக்கு தோணலை. ஏன்னா கேட்சியான தம்ப்நெயில் இல்லை, வியூஸ் வேற 100 கிட்ட தான் இருந்திருக்கு. ஸோ ஸ்க்ரோல் பண்ணி வேற வீடியோஸை தேட ஆரம்பிச்சிருக்கான் பாஸ்கர். அப்போ சில வீடியோஸ் தள்ளி மறுபடியும் ஐ எம் கம்மிங்ன்ற அந்த வீடியோ ஃபீட்ல வந்திருக்கு. ஆனா அந்த வீடியோவை பார்க்குற எந்த ஐடியாவும் அவனுக்கு இல்லை. ஒரு தடவை அந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் தேட ஆரம்பிச்சிருக்கான். ஆனா திரும்பவும் அவனோட ஃபீட்ல அந்த ஐ எம் கம்மிங்ன்ற வீடியோ வந்திருக்கு. இப்படியே 2-3 தடவை ரீஃப்ரெஷ் பண்ணியிருக்கான். ஆனா ரீஃப்ரெஷ் பண்ண ஒவ்வொரு தடவையும் அந்த ஐ எம் கம்மிங்ன்ற வீடியோ திரும்ப அவனோட ஃபீட்ல வர ஆரம்பிச்சது. ஆக்சுவலா இப்படி நடக்க வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான், ஆல்மோஸ்ட் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா யூடியூப் யூஸ் பண்ற எல்லாருக்குமே தெரியும், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சேனல்ஸை தவிர்த்து மற்ற சேனல்ஸ் இந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணா அது காணாம போயிடும். ஆனா என்னமோ தெரியல, இந்த ஐ எம் கம்மிங்ன்ற வீடியோ மட்டும் திரும்ப அவனோட ஃபீட்ல வந்துகிட்டே இருந்திருக்கு. திரும்ப அந்த வீடியோ தன்னோட ஃபீட்ல வரதை பார்த்த பாஸ்கருக்கு, என்ன நீ பார்க்காம வேற எந்த வீடியோவையுமே நான் உன்னை பார்க்க விடமாட்டேன்னு சொல்ற மாதிரியே இருந்திருக்கு. திரும்ப வந்ததால சரி அப்படி அந்த வீடியோல என்னதான் இருக்குன்னு பாப்போமே, 10 நிமிஷம் தானேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஓபன் பண்ணியிருக்கான். ஸ்கிரீன்ல அந்த வீடியோ வந்திருக்கு. ஆனா அது எந்த மாதிரியான வீடியோ, எதை பத்தின வீடியோன்னு எந்த விதமான தகவலுமே அதோட டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல. ஜஸ்ட் ஐ எம் கம்மிங்ன்ற டைட்டில் மட்டும் தான் இருந்துச்சு. அது எப்போ அப்லோட் செய்யப்பட்டதுன்னு பார்த்தா 2010 டைம்ல அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ வருஷம் கழிச்சு யூடியூப் இந்த வீடியோவை எதுக்கு என்னோட ஃபீட்ல காட்டுதுன்னு கொஞ்சம் கடுப்பாகி தான் போனா பாஸ்கர். சரி இந்த வீடியோவில் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோமேன்னு அந்த வீடியோவை பிளே பண்ணியிருக்கான் பாஸ்கர். முதல்ல ஒரு கிளிச்சியான ஸ்கிரீன்ல ஐ எம் கம்மிங்ன்ற எழுத்துக்கள் மட்டும் தோன்றி இருக்கு. சரியா 30வது நொடியில இருந்து சின்னதா ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல கேட்கும்போது அது என்ன சத்தம்ன்றதை அவனால சரியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஆனா அடுத்த சில நொடிகள்லயே அந்த சத்தம் மெல்ல அதிகமாயிருக்கு. அப்படி அதிகமாக தான் தெரிஞ்சது அது ஒரு பெண்ணோட அழுகுரல்னு. ஆனா அந்த அழுகுரல் ஒருத்தரோட நிக்கல. ஒவ்வொரு நிமிஷம் போகும்போதும் புதுசா யாரோ ஒருத்தர் அலறது ஆட் ஆகிட்டே இருந்தது. கடைசியா 6வது நிமிஷத்துல மொத்தமா 6 பேர் அழ ஆரம்பிச்சிருக்காங்க. 7வது நிமிஷத்துல இருந்து அந்த அழுகை அப்படியே கதறலாம் மாற ஆரம்பிச்சது. அந்த வீடியோ எதை பத்தினதுன்னு அவனால ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடியே சரியா 9 நிமிஷம் 30 நொடிகளுக்கு அந்த ஆடியோ அப்ரப்டா அப்படியே கட் ஆயிருக்கு. அது வரைக்கும் ஐ எம் கம்மிங்னு மட்டும் இருந்த ஸ்கிரீன்ல புதுசா ஃபார் யூன்னு 2 வார்த்தைகள் ஆட் ஆச்சு. அந்த 2 வார்த்தைகளும் ஆட் ஆனதுக்கு அப்புறமா ஐ எம் கம்மிங் ஃபார் யூன்னு படிக்க முடிஞ்சது. யூஸ்வலா யூடியூப்ல ஒரு வீடியோ முடிஞ்சா சஜஷனுக்கு வேற சில வீடியோஸ் நம்மளோட ஸ்கிரீன்ல தெரியும். ஆனா அப்படி எந்த வீடியோவுமே அப்போ ஷோ ஆகல. ஜஸ்ட் அந்த வீடியோ மட்டும் தான் பிளே ஆச்சு. அந்த வீடியோ முடிஞ்சு சில நிமிடங்கள் வரைக்குமே கூட அந்த வீடியோவோட பர்பஸ் என்னன்றதை அவனால புரிஞ்சிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ ரொம்ப சீக்கிரத்திலேயே முடிஞ்ச மாதிரியும் இருந்துச்சு. சொல்லப்போனா அந்த வீடியோ அவனுக்கு பிடிக்கல தான், ஏன் பாதியிலேயே கூட ஸ்கிப் பண்ணி இருக்கலாம் தான். பட் அவன் அப்படி பண்ண கிடையாது. ஏதோ ஒன்னு அவனை அந்த வீடியோவை முழுசா பார்க்க வச்சுது. அப்போ அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே அவனோட போன்ல இன்னொரு விஷயம் ஒன்று நடந்தது. அந்த வீடியோ முடிஞ்சு 2வது நிமிஷம் தானாவே அந்த ஆப் ரீலோட் ஆக ஆரம்பிச்சது. இதுக்கும் தெரியாம கூட பாஸ்கரோட விரல்கள் அந்த ஸ்கிரீனை டச் பண்ணவே இல்லை. ஆனா எப்படியோ அந்த ரீலோட் ஆட்டோமேட்டிக்கா நடந்த மாதிரி இருந்தது பாஸ்கருக்கு. ஒருவேளை டெக்னிக்கல் கிளிச்சா இருக்குமா, டோன்ட் நோ. பட் அதுக்கப்புறமா எவ்ரிதிங் இஸ் பேக் டு நார்மல். பழைய மாதிரியே அவனோட சஜஷன்ல அவன் அடிக்கடி பார்க்கக்கூடிய சேனல்ஸ்ல இருந்து வீடியோஸ் காட்ட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிக்கும் போதெல்லாம் உண்மையாவே நாம அந்த வீடியோவை பார்த்தோமா இல்ல வெறும் கற்பனையான்னு கூட அவனுக்கு தோண ஆரம்பிச்சது.
எப்பயுமே யூடியூப் என்ன பண்ணும்னா, நாம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வீடியோவை ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட்டுக்கு மேல பார்த்தோம்னா நமக்கு அந்த மாதிரியான வீடியோஸ் தான் பிடிக்கும் போலன்னு யூடியூபோட அல்காரிதம் நம்ம ஃபீட்ல ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா அப்படி எதுவுமே அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் நடக்கவே இல்லை. லைக் அந்த 10 நிமிஷம் அவனோட தாட்ஸ் எதுவும் வேலை செய்யாம போனது மாதிரியே யூடியூப் அல்காரிதமும் வேலை செய்யாம போச்சோன்னு அவனுக்கு தோண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவனுக்கு தோன்றின முதல் எண்ணமே நான் ஏன் அந்த வீடியோவை பார்த்தேன்றது தான். அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு வீடியோவை நான் பார்த்தேன்னு சொன்னா லிட்டரலி யாராவது நம்புவாங்களான்னு தோணுச்சு அவனுக்கு. அப்பதான் அந்த வீடியோ லிங்கையாவது சேவ் பண்ணி இருக்கலாமேன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு தோணி இருக்கு. பட் இப்போ அதை பத்தி பேசி எதுவுமே ஆக போறது கிடையாது. சரி போனா போகுதுன்னு சொல்லிட்டு வேற சில வீடியோஸை பார்த்துட்டு அப்படியே தூங்கி போயிட்டான் பாஸ்கர். மறுநாள் ஆஃபீஸ்ல லஞ்ச் டைம்ல இருக்கும்போது அவன் பார்த்த அந்த மிஸ்டீரியஸ் வீடியோவை பத்தி தன்னோட கொலீக்ஸ் கிட்ட சொல்லியிருக்கான் பாஸ்கர். பட் யாருமே அவனை நம்பல. என்னமோ கதை விடுறான்னு சொல்லிட்டு அவங்க யாருமே அதை பெருசா எடுத்துக்க கூட இல்லை. ஆனா அவங்களுக்கு பின்னாடி டேபிள்ல உட்கார்ந்திருந்த ஒரு குரூப்பை சேர்ந்த ஒரு பொண்ணு, அவளுக்கும் பாஸ்கர் வயசு தான் இருக்கும், எதர்ச்சியா பாஸ்கர் சொன்ன அந்த மிஸ்டீரியஸ் வீடியோவை பத்தி கேட்டிருக்கா. அதை கேட்கும் போதே she was struck for a minute. She knows something. அவ பாஸ்கரை பார்த்து பேசுறதுக்குள்ள பாஸ்கர் லஞ்ச் முடிச்சு அவனோட கேபினுக்கு போயிருந்தான். அந்த பொண்ணு பாஸ்கரை நல்லா அடையாளம் தெரிஞ்சிட்டதால ஈவினிங் பாஸ்கருக்காக கேப் ஏரியால வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அந்த பொண்ணு எதிர்பார்த்த மாதிரியே பாஸ்கரும் அவனோட கேப்ல ஏறுறதுக்காக கேப் ஏரியாவுக்கு வந்திருக்கான். அப்போ அந்த பொண்ணே போய் பாஸ்கர் கிட்ட பேசி இருக்காங்க. ஹாய், என் பேர் அக்ஷயா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொண்ணு தானா வந்து பேசுனா பசங்களுக்கு என்ன மாதிரியான தாட்ஸ் ஏற்படுமோ பாஸ்கரோட தாட்ஸும் அதே மாதிரி எங்கெங்கேயோ போக ஆரம்பிச்சது. இதை அவனோட முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்ட அக்ஷயா, ஹலோ பாஸ், நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, மதியம் லஞ்சில் ஏதோ ஒரு வீடியோவை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களே, என்ன வீடியோ அதுன்னு கேட்டிருக்காங்க. பாஸ்கருக்கு ஒரு நிமிஷம் வாழ்க்கையை வெறுக்கும் தருணங்கள் மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்பட்டாலும் திரும்ப அந்த பொண்ணை பார்த்து சரி உங்களுக்கு எப்படி அது தெரியும்னு கேட்டிருக்கான். அதுதான் மதியம் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி அவ்வளோ லவுடா பேசிட்டு இருந்தீங்களேன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்த வீடியோவை பத்தி சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்க அக்ஷயா. அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஏதோ பிராங்க் வீடியோ போலன்னு சொல்லியிருக்கான் பாஸ்கர். ஆனா அக்ஷயா திரும்ப சீரியஸா அது பிராங்க் வீடியோவா இருக்க வாய்ப்பு இருக்காது, என்ன பாத்தீங்கன்னு சொல்லுங்கன்னு திரும்பவும் கேட்டிருக்காங்க. அப்போதான் பாஸ்கர் அந்த வீடியோ டீட்டெயில்ஸை பத்தி முழுசா அக்ஷயா கிட்ட சொல்லியிருக்கான். அவங்க ஒருவித ஷாக்கோட பாஸ்கர் சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. முழுசுமா கேட்டவங்க சில நிமிட யோசனைக்கு அப்புறமா பாஸ்கரை பார்த்து திரும்பவும் கண்டிப்பா அந்த வீடியோ உங்களோட ஃபீடுக்கு வரும், அப்படி வரும்போது அதை ஓபன் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அக்ஷயா. அதை கேட்டதும் ஏன் ஓபன் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்கன்னு கேட்டிருக்கான் பாஸ்கர். கொஞ்சம் இரிட்டேட்டான ஃபேஸை வச்சுக்கிட்டு ஓபன் பண்ணா உங்களோட லைஃபுக்கே கூட ஆபத்தா முடியலாம், ஸோ பி சேஃப்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த பொண்ணு நகர ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த பொண்ணை பார்த்து சரி இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டிருக்கான் பாஸ்கர். அதுக்கு அவங்க ஏன்னா அந்த வீடியோ எனக்கும் வந்தது, அதில் இருந்து தப்பிக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், ஸோ உங்களோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் அந்த வீடியோவை திரும்ப பார்த்தீங்கன்னா அதை மறுபடியும் ப்ளே பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை சொல்லிட்டு சில அடிகள் எடுத்து வச்சவங்க மறுபடியும் பாஸ்கர் பக்கம் திரும்பி பட் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை கிளிக் பண்ணி மறுபடியும் பார்ப்பீங்க, அப்படி பார்த்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவோட வியூ கவுண்ட்டை மட்டும் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அக்ஷயா. சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போனாங்க. பாஸ்கரும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே கேப்ல ஏறி வீட்டுக்கு போயிட்டான். ஆனால் அன்னைக்கு அந்த வீடியோ சஜஷனில் வரல. இப்படியே 2-3 நாள் போயிருக்கு, பட் நத்திங் ஹேப்பன்ட். உண்மையை சொல்ல போனா அக்ஷயா கிட்ட பேசினதுக்கு அப்புறமா அவன் மொபைல் யூஸ் பண்றதை கொஞ்சம் போல குறைக்கவும் செஞ்சிருந்தான். அந்த 3 நாட்களும் அக்ஷயாவை பார்த்து பேச ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அக்ஷயா அவனை திரும்பி கூட பார்க்கல. பட் சம்ஹவ் 4வது நாள் இன்ஸ்டாவை கொஞ்ச நேரம் நோண்டிட்டு இருந்துட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணும்போது மறுபடியும் அதே ஐ எம் கம்மிங்ன்ற வீடியோ அவனோட ஃபீட்ல இருந்துச்சு. இதை பார்த்ததும் லிட்ரலி அவனால நம்பவே முடியல. அது வரைக்கும் கூட அக்ஷயா சொன்னதை அவன் முழுசா நம்பி இருக்கல தான். ஆனா அந்த வீடியோ மறுபடியும் அவனோட ஃபீட்ல வந்ததும் இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்றது அவனுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. அந்த வீடியோவை பார்க்க பிடிக்காம ஸ்கிரீனை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா எத்தனை தடவை ரீஃப்ரெஷ் பண்ணாலும் திரும்ப திரும்ப அந்த வீடியோ ஃபீட்ல வர ஆரம்பிச்சது. அப்போ எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, அந்த வீடியோ தானா பிளே ஆக ஆரம்பிச்சது. இந்த முறை பாஸ்கர் அந்த வீடியோவை ஓபன் பண்ணவே கிடையாது. ஆனா எப்படியோ அந்த வீடியோ திரும்ப பிளே ஆக ஆரம்பிச்சது. அதே மாதிரி முதல்ல அழுகுரல் கேட்டிருக்கு, அப்புறம் 6 நிமிஷத்துக்கு மேல அதே மாதிரியான கதறல், சரியா 9 நிமிஷம் 30 நொடிகளுக்கு அந்த ஆடியோ அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு. இந்த முறை அக்ஷயா சொன்ன மாதிரி அந்த வீடியோவோட வியூ கண்ட்டை நோட் பண்ணா பாஸ்கர். அதோட வியூஸ் 167. 14 வருஷத்துல இவ்வளோ வியூஸ் தான் போயிருக்குமா? அதை அவனால நம்பவே முடியல. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே முதல் முறை நடந்த மாதிரியே இந்த முறையும் வீடியோ முடிஞ்ச 2 நிமிஷத்துல அந்த ஸ்கிரீன் தானா ரீலோட் ஆக ஆரம்பிச்சுது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதோ தெரியலையேன்ற ஒரு பயம் ஏற்பட்டுச்சு பாஸ்கருக்கு. அப்போதான் இதே மாதிரி தான் அக்ஷயாவுக்கும் நடந்துச்சுன்னு சொன்னது அவனோட ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சோ தெரியலையேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான்.
ஒரு டைம்ல அப்படியே தூங்கி போனான் பாஸ்கர். அப்போ அவனுக்கு ஒரு வினோதமான கனவு வந்துச்சு. என்ன கனவுன்னா, அவன் அது வரைக்கும் பார்க்காத ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருந்தான் பாஸ்கர். சுத்தி இருக்க ஆட்கள் எல்லாம் புதுசா இருக்காங்க. எங்க இருக்குன்னே தெரியாம சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. என்ன சத்தம்னு கவனிச்சு கேட்கும்போது தான் அது பெண்களோட அழுகுரல்னு அவனுக்கு புரிஞ்சது. அதுவும் இன்னும் கவனமா கேட்கும்போது தான் அது அந்த வீடியோல கேட்ட அதே அழுகுரல் தான்றதையும் அவனால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இதை கேட்டதும் தானாவே அவனோட கால்கள் அந்த அழுகுரல் கேட்ட இடத்தை நோக்கி போக ஆரம்பிச்சது. அவன் நடக்க நடக்க அந்த அழுகுரல்களோட சத்தம் அதிகமாக ஆரம்பிச்சது. ஃபைனலி அந்த அழுகுரல்களுக்கு சொந்தமான அந்த பெண்களை பார்த்தான் பாஸ்கர். அந்த 6 பேரும் எதையோ சுத்தி உக்காந்துகிட்டு அழுதுகிட்டு இருந்தது தெரிஞ்சது. நடுவுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆர்வத்துல நெருங்கி போய் பார்த்தவன் மிரண்டு போயிட்டான். ஏன்னா அவங்களுக்கு நடுவுல ஒரு பிணம் இருந்தது. அப்போ அந்த 6 பெண்களும் கதறி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அது கூட எங்க விஷயம் இல்ல. ஆனா அந்த இடத்துல பிணமா இருந்தது வேற யாரும் கிடையாது, பாஸ்கர் தான். அதுதான் அவன் மிரண்டு போனதுக்கு முக்கியமான காரணமே. அப்போ அந்த வீடியோல நடக்கிற மாதிரியே அந்த 6 பெண்களும் அலறத அப்படியே அப்ரப்டா நிறுத்தினாங்க. நிறுத்தினது மட்டும் இல்லாம நிமிர்ந்து பாஸ்கரையே பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒவ்வொருத்தரா எழுந்து அவனை பிடிக்க வர்ற நேரத்துல யாரோ அவனோட முகத்துல பலார்னு தண்ணிய தெளிச்சு எழுப்பி விட்டுருக்காங்க. இதுல பதறி போய் எழுந்து உட்கார்ந்தான் பாஸ்கர். சுத்தியும் அவனோட அப்பா, அம்மா, அண்ணன்னு எல்லாரும் நின்னுகிட்டு இருந்தாங்க. அதுல அவனோட அப்பா, டேய் என்னடா ஆச்சுன்னு கேட்டாரு. ஒண்ணுமில்லன்னு சொல்லி சமாளிச்சான் பாஸ்கர். ஒருவேளை தன்னை மட்டும் எழுப்பலன்னா என்ன ஆகியிருக்குன்னு யோசிக்கும் போதே அவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அன்னைக்கு அவன் தூங்கவே இல்லை. மறுநாள் காலையில ஆபீஸ்க்கு போனதும் முதல் வேளையா அக்ஷயாவை தான் தேடி இருக்கான். பட் அவனால அக்ஷயாவை காலையிலயும் பார்க்க முடியல, லஞ்ச் டைம்லயும் பார்க்க முடியல. ஈவினிங் கேப் ஏறி அவளை வெயிட் பண்ணும்போது தான் அக்ஷயாவை அவன் பார்த்தான். இன்னும் சரியா சொல்ல போனா அந்த பொண்ணு தான் இவனை தேடி வந்தாங்க. அவன் முகத்தை பார்க்கும்போதே என்ன நடந்திருக்குன்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. அவனை 2 நிமிஷம் பார்த்தவங்க, இன்னும் 2 தடவை அந்த வீடியோவை பார்த்தனா உன்னோட கனவுல வந்தது நிஜமாவே நடக்கும், சோ பார்க்காதன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ பாஸ்கர் அந்த பொண்ணுகிட்ட அந்த வீடியோவை பத்தி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரியுமான்னு கேட்டிருக்கான். எனக்கும் ஓரளவுக்கு தான் தெரியும், அதோட பேக்ரவுண்ட் என்னெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க அக்ஷயா. அதை சொன்னது மட்டும் இல்லாம அது ஏதோ கர்ஸ்டு வீடியோ நினைக்கிறேன்னு மட்டும் சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சவங்க அந்த வீடியோ கவுண்ட் பாத்தியான்னு கேட்டாங்க பாஸ்கர் கிட்ட. பார்த்தேங்க, நான் பார்க்கும்போது 167 இருந்ததுன்னு சொன்னான். நீங்க பார்த்தப்போ எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு 129 இருந்துச்சுன்னு சொன்னாங்க அக்ஷயா. அது எப்படி 14 வருஷத்துல அந்த வீடியோவை வெறும் 167 பேர் மட்டும்தான் பார்த்துருப்பாங்களான்னு ஒரு கேள்வியை கேட்டான் பாஸ்கர். கொஞ்ச நேரம் யோசிச்சவங்க, எனக்கு ஒன்று தோணுது, மேபி அது அந்த வீடியோவை பார்த்தவங்களோட கவுண்டா இருக்காது, அதனால இறந்து போனவங்களோட கவுண்டா இருக்கலாம்னு சொன்னாங்க அக்ஷயா. அதை கேட்டு அவன் ஷாக் ஆனான். ஆனா ஒருவேளை அது உண்மையா இருக்குமோன்னு அவனாலையும் யோசிக்காம இருக்க முடியல. நீங்க எப்படிங்க இதுல இருந்து தப்பிச்சிங்கன்னு கேட்டதுக்கு அக்ஷயா அவளோட கையில இருந்த நார்மல் நம்பர் கீபேட் இருக்க ஒரு போனை காட்டி, நான் ரொம்ப நாளா ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றதே இல்லைன்னு சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லாம சீக்கிரமா நீயும் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு தன்னோட கேபை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க அக்ஷயா. போறதுக்கு முன்னாடி, நான் உன்னை காப்பாத்தின மாதிரியே முடிஞ்சா நீயும் யாரையாவது காப்பாத்த ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களோட கேபுக்கு போனாங்க. அக்ஷயா போற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த பாஸ்கர் தன்னோட கேப் கிட்ட வரவும் டிரைவர் கிட்ட வேலை இருக்குன்னா நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க மொபைல் ஷாப்பை நோக்கி போக ஆரம்பிச்சான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.